إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கினானோ அந்த தீன அல்லாஹ் எங்களுக்கு பரிபூர்ணமான முறையில வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதன் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில அந்த மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுட்டார். உலகத்தில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு பட்டத்தோடு தான் இருப்பான். ஒன்றோ உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயராக இருப்பார், அல்லது எம்ப்ளாயியாக இருப்பார், அல்லது ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார், அல்லது ஒரு மினிஸ்டராக இருப்பார், அல்லது ஒரு ஆலிமாக இருப்பார், அல்லது ஒரு கடைக்கு ஒரு முதலாளியாக இருப்பார், ஒரு உம்மா வாப்பாக்கு மகனாக இருப்பார், அதே மாதிரி புள்ளேலுக்கு தாய் தந்தர்களாக இருப்பாங்க, மனைவிக்கு கணவனாக இருப்பாங்க, கணவனுக்கு மனைவியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸை பத்தி இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கு. ஒரு எம்ப்ளாயர் எப்படி இருக்கணும், ஒரு எம்ப்ளாயி எப்படி இருக்கணும், ஒரு பிரசிடென்ட் எப்படி இருக்கணும், ஒரு வசீர் ஒரு மினிஸ்டர் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு வைஃப் எப்படி இருக்கணும், ஒரு ஃபாதர் எப்படி இருக்கணும், ஒரு சைல்டு எப்படி இருக்கணும், ஒரு யூத் எப்படி இருக்கணும். இஸ்லாம் அவ்வளோ கம்ப்ரிஹென்சிவான முறையில பரிபூர்ணமான முறையில எங்களுக்கு வழிகளை காட்டியிருக்கிறது. எனவே உலகத்துல ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அவன் படிக்கிறது ஃபர்ல ஐன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒருத்தர் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறார். அந்த பிசினஸுக்கு முன்னால பிசினஸ பத்தி படிக்கிறது அவருக்கு ஃபர்ல ஐன். எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையை படிக்கிறது ஃபர்ல ஐனோ, நோம்புக்கு முன்னால நோம்புடைய சட்டங்களை படிக்கிறது ஃபர்ல ஐனோ, எப்படி ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய சட்டங்களை படிக்கிறது ஃபர்ல ஐனோ, அதே மாதிரி நிக்காஹுக்கு முன்னால நிக்காஹுடைய சட்டங்களை படிக்கிறது அது ஃபர்ல ஐன். ஒரு பெண் தெரிஞ்சிருக்கணும், நான் இப்ப கணவனோட சேர போறேன், என்ன வாழ்க்கை இப்ப கணவனோட கழிக்க போறேன், என்னுடைய கணவனுக்குரிய கடமைகள் என்ன, அந்த கணவன் என்றா யார்
ஷரியத்துல கணவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனைவி என்ற ரீதியில நான் கணவனோட எந்த முறையில நடந்து கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் தெளிவான முறைய இந்த விஷயங்களை படிச்சு தந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாங்க ஒரு தலையங்கத்தை பார்ப்போம். ஒரு மனைவி என்ற ரீதியில ஒரு பெண் தன்னுடைய கணவனோட எந்த முறையில நடந்து கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் போறத அல்லாஹ் ரொம்ப லேசாக வச்சிருக்கிறான். சரியான லேஸ். திருமணம் முடிச்சாங்களா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த பெண் 5 நேர தொழுகைய தொழுறாங்களோ, எந்த பெண் ஃபர்லான நோம்ப பிடிக்கிறாங்களோ, அதே மாதிரி சொன்னாங்க, எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு வழிபடுவாங்களோ அந்த பெண் மௌத்தாகினா சொர்க்கத்துக்கு போயிடும். ஒரே ஒரு நிபந்தனை, வஃபாத்தாக கூடிய நேரத்துல கணவனுடைய பொருத்தம் கிடைத்த நிலைமையிலே அந்த பெண் வஃபாத்தாகணும். வஹிய ராதியா, அந்த கணவன் தன்னுடைய மனைவியை பொருந்து கொண்டிருக்கணும். யா அல்லாஹ், ஏன் மனைவியை நான் பொருந்து கொண்டேன். ஆனா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கணவன் பொருந்து கொள்றது என்ற கருத்து அந்த கணவனோ பாவியாக இருக்கிறார், துனியாதாரியாக இருக்கிறார். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் பயான் முடிஞ்ச போற சொன்ன விஷயம், ஹஜ்ரத் நீங்க சொன்னதை போல ஏன் மனைவியை நான் பொருந்து கொண்டேன் ஹஜ்ரத். நான் கேட்டேன், அந்த அளவுக்கு நல்லமா? ஓ ஹஜ்ரத், நான் இல்லாட்டியும் கடைய மாஷா அல்லாஹ் நல்லா ரன் பண்றா, வார எல்லா கஸ்டமர்ஸோட சிரிச்சு பேசுவா, எனக்கு பார்க்க கஸ்டமர்ஸ் பிடிக்கிற விஷயத்துல அவ பெஸ்டா இருக்கிறா ஹஜ்ரத், ஏன் மனைவியை நான் பொருந்து கொண்டேன் ஹஜ்ரத். இந்த பொருத்தத்தை பத்தி நான் சொல்லல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தோட சேர்ந்து அந்த கணவனுடைய பொருத்தத்தை சம்பாதிச்ச மனைவி அவ சொர்க்கத்துக்கு போவா. எனவே கணவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி எல்லாம் ஹராத்த செய்யறதுக்கு நான் தயார் என்பது அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த லிமிடேஷன்ஸ் அந்த பெண் சரியான முறையில விளங்கிட்டா என்றா அவங்க சொர்க்கம் போறது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப லேசாக வச்சிருக்கிறார். எனவே ஒரு மனைவி என்று வரக்கூடிய நேரத்துல அவன் முதலாவதாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியா கனடால என்ன ஹாலாத் என்ன, ஸ்ரீலங்கால ஒரு பரிதாபமான நிலைமை. ஒவ்வொரு வருடங்கள் நிக்காஹ்கள் எவ்வளவு கூட நடக்குதோ, 15,000 நிக்காஹ்கள் நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் 3000 4000 தலாக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கு. நாளுக்கு நாள் தலாக்குடைய எண்ணிக்கை கூடுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நடந்திருக்கிற காரணம் என்னென்றா, அந்த மனைவி அல்லது அந்த கணவன் நான் என்னுடைய மனைவியுடைய அல்லது கணவனுடைய ஹக்குகள் எப்படி பேணணும் என்றதை படிச்சுக்கொள்ள. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெண் முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும், நான் இப்ப திருமணம் முடிச்சிட்டேனா, கணவனோட சேர்ந்துட்டேனா, எனக்கு இப்ப சொர்க்கத்தை அல்லாஹ் தாய் தந்தையர்களுடைய காலுக்கு கீழே அல்ல, என்னுடைய கணவன் காலுக்கு கீழே தான் நல்லா வச்சிருக்கேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சில நேரங்கள்ல வார பிரச்சனை என்னன்னா, கணவனுக்கு வழிபடுறதா அல்லது உம்மா பாப்பாக்கு வழிபடுறதா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தெளிவாக ஹதீஸ் குர்ஆனுடைய விடயங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல விளங்குது. ஒரு மனைவி எப்ப கணவன் ஒரு விஷயத்த சொல்றாங்க, வாப்பா உம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க, எதுவரை காட்டியும் கணவன் செல்லக்கூடியது ஷரியத்துக்கு மாற்றம் இல்லையோ, அந்த நேரத்துல அந்த மனைவி கணவன் சொல்றதான் கேட்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அதுதான் சட்டம். உம்மா வாப்பா சொல்றாங்க பர்தா போடுங்க, என்ன மனைவி கணவன் சொல்றார் வானம் என்று அந்த நேரத்துல கணவனுக்கு வழிபடுறது அல்ல. எப்ப ஷரியத்துக்கு மாற்றம் இல்லாத ஒரு சட்டத்தை கணவன் சொல்றாங்களோ அந்த நேரத்துல முதலாவது ப்ரையாரிட்டி பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கணவனுக்கு தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாத வேறொரு மக்லூக்குக்கு சுஜூத் செய்யறதாக இருந்தா நான் ஏவிரிப்பேன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூத் செய்யுமாறு. ஆனா அந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல ஒரு பெண் தன்னுடைய தாய் தந்தர்களுக்கு சுஜூத் செய்யணும் என்று சொல்லல, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூத் செய்யணும் என்பதாக தான் படிச்சு தந்தா. எனவே உலமாக்கள் அந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்க, வாப்பாவை விட ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் தான் முக்கியம்.
அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நாள் நஃபிலான நோன்பு பிடிக்கிறதாக இருந்தா, ரமதானுடைய ஃபர்லான நோன்புகள் அல்ல, நஃபிலான நோன்புகள் பிடிக்கிறதாக இருந்தா கணவனுடைய அனுமதி இல்லாம பிடிக்கிறது ஹராம். நஃபிலான இபாதத் மூலமாக ரப்புடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கணவனுடைய அனுமதி, பெர்மிஷனை அல்லாஹ் கண்டிஷனாக வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் கிதாப்ல எழுதுறாங்க, உதாரணம், ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிற நாள் மனைவி தொஹருடைய தொழுகைய 4 ரக்காத் தொழுறாங்க. சுன்னத் தொழுறதுக்கு முன்னால ஃபர்லுடைய சலாம கொடுத்துட்டு மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்கட்டும், நான் ஃபர்ல செஞ்சிட்டேன், சுன்னத்தை தொழவா அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா? அவர் இல்லைன்னு சொன்னா போய்த்து சுன்னத்தை தொழட்டும், தஸ்பீஹாத்களை செய்யட்டும். அப்படி இல்லாட்டி கணவனுடைய ஹிதுமத்ல இருக்கட்டும். ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு என்ன, அல்லாஹ் ஃபர்லான அமல்கள் கணவன் விரும்பியோ விரும்பலையோ கட்டாயம் பெண் செய்யதானோனும். ஆனா சுன்னத்தான விடயங்களை அல்லாஹ் என்ன சொல்றான், கணவனுக்காக வேண்டி அல்லாஹ் வேவ் ஆஃப் பண்றான். கணவன் ஓகேன்னு சொன்னா செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ அல்லாஹ் ஹஸ்பண்டுக்கு, அல்லாஹ் கணவனுக்கு கொடுத்திருக்கிறான். முதலாவதாக மனைவிட உள்ளத்துல வரணும், ஏண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறது கணவன் பொருத்தத்துலதான். சில கணவர்மார்கள் வீட்டுக்கு வருவாங்க, பெண்களுடைய பக்குவம் கூடி எந்த அளவுக்கு செய்யறாங்கடா, பக்குவம் கூடி ஹஸ்பண்ட கையில தொடப்ப கொடுத்துட்டு சொல்றாங்க, நீங்க வார நேரத்துல நான் ஜிக்ர் செய்யற டைம் அசொட்டு நீங்க வந்தா நீங்களே திறந்து கொண்டு வாங்க, அந்த குஷ்னில எல்லாம் சாப்பாடுகள் இருக்குது, நீங்க போட்டு திண்டு கொள்ளுங்க, நான் என்ன ஜிக்ரை முடிச்சிட்டு வாரேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சாலிஹான பெண்ணுக்கு அடையாளம் அந்த நேரத்துல ஜிக்ர் செய்யறதல்ல, அந்த நேரத்துல கணவன் வரக்கூடிய நேரத்துல கணவனை வெல்கம் பண்றது, கணவனை உட்கார வைக்கிறது, சொல்லாமலே கால மசாஜ் பண்றது, ஒரு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கிறது, அவருடைய சாப்பாட்டை ஏற்பாடு செய்யறது, அதுதான் அந்த நேரத்தில் அவக்கூடிய இபாதத். எனவே ஒரு பெண் முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும், நான் யார், நான் யாருக்கு ஹிதமத் செய்யறது, எனக்கு எது ஆக சிறந்தது, எதுல அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறார். எனவே கணவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெண் எவ்வளவு தியாகம் செய்யலுமோ அவ்வளவு தியாகம் செய்யதான். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, யா மஅஷரன் நிசா, لو تعلمن بحق أزواجكن عليكن لجعلت المرأة تمسح الغبار عن قدمي زوجها بحق وجهها. சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, ஏ பெண்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஏ பெண்களே, லவ் தஅலம்ன பிஹக்கி அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன, நீங்க சரியான முறையில கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கினீங்கடா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, யோசிங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட வார்த்தை, நீங்க பெண்களே சரியான முறையில கணவனுடைய பொறுமதி, கணவனுடைய ஹக்க, கணவனுடைய ரைட்ஸ சரியான முறையில விளங்கினீங்க என்றால், லதம்ஸஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹஜ் வஜ்ஹிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவன்ட கால்ல பட்டிருக்கக்கூடிய தூசிய தன்னுடைய கண்ணத்தால துடைப்பாங்க. கையால ஊதுறது இல்ல, முந்தானியால துடைக்கிறது அல்ல. கணவன் என்ற அந்த கண்ணியம் உள்ளத்துல அந்த கணவனுடைய ஹக்க சரியான விளங்கினா முகத்தால கண்ணத்தால கால்ல பட்ட தூசிய துடைச்சுடுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகள், அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாப்ல வருது, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் மேல ஒரு காயம் வந்து அந்த காயத்தால சலம் வெளியாகுது, அந்த சலத்தை வாயால உறிஞ்சி சுத்த பண்ணினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை பூர்த்தியாக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எனவே ஒரு பெண் அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கி கொள்ளணும். யா அல்லாஹ், எனக்கு கணவனுடைய ஹக்குகளை சரியா நிறைவேற்றத்துக்கு உதவி செய், இந்த கணவனுடைய பொருத்தத்தை நான் எடுக்கிறதுக்காக வேண்டி நீ உதவி செய்.
எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் இபாதத்துடைய விஷயங்களை பேசல. இபாதத்துடைய டாபிக்க நாங்க வேற ஒரு நாள்ல தெளிவாக பேசினோம். நான் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு ரப்போட தொடர்பு இருக்கதான் ஓணும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இபாதத்துல அன்றைக்கு பேசினத போல அந்த அந்தஸ்து அடையதான் ஓணும். ஆனா கணவனுடைய விஷயத்துல அவ குறைபாடு செய்யக்கூடாது. கணவனுடைய விஷயத்துல குறைபாடு செய்யக்கூடாது. ரப்புடைய விஷயத்துல அந்த ஹக்க நிறைவேற்ற பேத்து கணவனுடைய விஷயத்துல குறைபாடு செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே ஒரு பெண் முதலாவதாக விளங்கணும் என்ற மாப்பிள்ளையார். அவருடைய உள்ளத்துல கவலை உண்டாக்குறது, அவருடைய உள்ளத்துல ஒரு கோபத்தை உண்டாக்குறது, அவரோட பிரச்சனை உண்டாக்கி கொள்றது, இது ஒரு பெண்ணுக்கு அழகே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த பாடத்தை எங்களுக்கு தெளிவாக படிச்சு தந்தாங்க. இந்த அளவுக்கு என்றா உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, தன்னுடைய கணவன் ஒரு பகிரங்கமான ஹராத்த செய்றார், இந்த ஹராத்த செய்யற நேரத்திலேயும் அதை தடுக்கிறதுக்கு முறை இருக்குது. நீங்க என்ன ஹராத்த செய்றீங்க, அதை பிரபலியமாக்க போவானம், அது 10 பேருக்கு செல்லி இஷ்யூ ஆக்கி கொள்ளவானம். ஒரு கணவன் ஹராத்த செய்றாரா, அந்த ஹராத்துல இருந்து அந்த கணவனை எப்படி பாதுகாக்கிறது, எந்த அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்கன்னா, கிஃப்ட் டு a Muslim bride, ஒவ்வொரு பெண்ணும் வாசிக்க வேண்டிய ஒரு கிதாப். துஹ்ஃபா துல்ஹன் என்ற கிதாப், உருது கிதாப், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கிஃப்ட் டு a Muslim bride, ஒரு பெண் எப்படி தன்னுடைய கணவனை ஹேண்டில் பண்ணணும், அவர் பாவம் செய்யற நேரத்திலேயாக இருந்தாலும் சரி. ஒரு நாளும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஆண் என்று செல்லக்கூடிய நேரத்தில் எப்படியும் ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்கதான் செய்யும். ஒரு தவறு செய்யற நேரத்தில் ஒரு பெண் பேச்சு, நீங்க இப்படி ஹராத்த செய்றீங்க, நீங்க தவறு செய்றீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் அந்த ஹராம் நிக்க போறது இல்ல. அந்த ஹராத்த நிப்பற்ற முறையும் அவ படிச்சிருக்கணும், எந்த முறையில் இவரை ஹேண்டில் பண்ணணும் என்றது, அவரோட பேசுற நேரத்தில் எப்படி பேசணும் என்பதையும் படிச்சுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு என்றா கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு கணவனுக்கு வேறொரு தொடர்பு ஒன்று இருக்குது. இந்த நேரத்துல இதை இஷ்யூ ஆக்கி பெரையடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க இவர் போறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அந்த கிதாப்ல எழுதுறாங்க, அவர் அப்படி தவறான வழிக்கு போறதாக இருந்தா அது உங்களோட குத்தமாக நினைச்சு கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களே அலங்கரிச்சு கொள்ளுங்க. நீங்க அவருக்காக வேண்டி தஹஜ்ஜுத்ல ஸலாத்துல் ஹாஜாத் தொழுந்து துஆ கேளுங்க. சில நேரத்துக்கு சில மாப்பிளமார்கள் என்ன செய்வாங்க, ராவில நல்லா சுத்தி 1 மணி 2 மணிக்கு தான் வருவாங்க கூட்டாளிமார்களோட. இந்த நேரத்துல இந்த ஹஸ்பண்ட நீங்க எப்படி நீங்க உங்களோட வழிக்குள்ள எடுக்கிறது, கிதாப்ல எழுதுறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இரவேல கொஞ்சம் தூங்காம சாப்பிடாம அவரை வரக்காட்டிங்கிறீங்க. வந்த பிறகு பாலி பெறட்டுறதல்ல, நீங்க என்ன லேட் ஆகி வாரீங்க, நான் பசியில் இருக்கணும் புள்ள இல்ல, அவருக்கு எப்படி சொல்லணும் என்றா, நீங்க வர காட்டினா சாப்பிட மாட்டேன், ஏன் உள்ளம் சொல்லுது உங்களோட சாப்பிடணும் என்று. பிரச்சனையே இல்ல, நீங்க லேட் ஆகி வாங்க பரவாயில்ல, நீங்க லேட் ஆகியே வாங்க பிரச்சனையே இல்ல, ஆனா நீங்க வர காட்டி சாப்பிட மாட்டேன், அவ்வளவு. ஒரு நாள் லேட் ஆகுவார், 2வது நாள் லேட் ஆகுவார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். இந்த அமைப்புல டிப்ளமேட்டிக்கலி எப்போ ஒரு பெண் தன்னுடைய ஹஸ்பண்டை ஹேண்டில் பண்ணுவாங்களோ அல்லாஹ் உள்ளங்களை மாற்றுவார். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அபுல் ஆஸ் என்று செல்லக்கூடிய ஒரு மனிதனை நிக்காஹ் செஞ்சிருந்தார். நபியோட மகள், நுபுவத்துக்கு முன்னாலே நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. எப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைச்சிட்டோ, மனைவி இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. அதுக்கு பின்னால மகள் ஸைனப், மூத்த மகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா மருமகன் அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரல. நபியோட மருமகன் இஸ்லாத்துக்குள்ள வரல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எவ்வளவு பயங்கரமான விரோதியாக இருந்தாங்க இந்த இஸ்லாத்துல. பத்ருடைய யுத்தத்துல மாமாக்கு எதிர்ப்பாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிர்ப்பாக வாளை தூக்கி யுத்தம் செஞ்சவங்க தான் அபுல் ஆஸ். ஹபீபுடைய வாழ்க்கையில குடும்பத்திலும் பிரச்சனை இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், அல்லாஹ் எங்களுக்கு தந்த மார்க்கம் இருக்குதே, முழு உலகத்துல எந்த மார்க்கத்துடைய தேவையும் இல்லை, அவ்வளவு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் அல்லாஹ் இஸ்லாத்துல வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அந்த பத்ருடைய யுத்தத்துல அபுல் ஆஸ கைதியாக பிடிக்கப்பட்டுச்சு. இப்ப கைதிகளை என்ன செய்யறது, சிலவங்க என்ன செஞ்சாங்க, ரன்சம் கொடுத்தாங்க. குடும்பத்தார்கள் ரன்சம் கொடுத்த அந்த கைதிகள் அப்படியே விடுதலை செஞ்சாங்க. இப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எல்லாம் ரன்சம்ஸ பாக்குறாங்க.
அந்த நேரத்துல ஹபீபுடைய கையில ஒரு நெக்லஸ் வந்து சேர்ந்துட்டு அதை கண்டுடனே நபி அவங்க அழுந்துட்டாங்க. அந்த நெக்லஸ் யாரு தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய மகள் ஜைனபுக்கு கொடுத்த நெக்லஸ் கிஃப்டாக கொடுத்தத ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கணவனை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி வாப்பாக்கு அனுப்புறாங்க. வாப்பா இந்த நெக்லஸை வச்சு என்ன மாப்பிள்ளைய விடுதலை செய்யுங்க. இத கண்டோடனே ஹபீப் அழுந்துட்டான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யாரும் சொல்ல ஜைனப் அனுப்பியிருக்கிறான். அந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, திருப்பி கொடுத்துடுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கண்டிஷனோட நெக்லஸ கொடுத்துற சொன்னாங்க. அபுல் ஆஸ், ஒரு கண்டிஷனோட நான் உன்னை விடுதலை செய்யறேன், என்ன மகளை நீ மதீனாக்கு அனுப்புதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை அந்த நேரத்துல தழுவி இருக்கல்ல, ஆனா மனைவியோட ரொம்ப மஹப்பத் இருந்துச்சு. ஏன்? அவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு அவகிட்ட, ஜைனப் கிட்ட. ஜைனபும் சரியான மஹப்பத் தான் அபுல் ஆஸோட. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு ரஹ்மத்து அவர் பிற்காலத்துல சஹாபியாகிறாங்க. திரும்பி போறாங்க, தன்னுடைய சகோதரனோட சேர்ந்து மனைவி அப்படியே மதீனாக்கு அனுப்புறாங்க. சகோதரனுக்கு சொல்ல, இத போல ஒரு மனைவி எனக்கு வாழ்க்கையில கிடைக்காது, அவ்வளவு நல்ல குவாலிட்டி உள்ள பெண், பாதுகாப்போட மதீனால விட்டுட்டு வாங்க, நான் ஒரு வாக்கொண்டு கொடுத்திருக்கிறேன். அதுக்கு பின்னாலேயும் இஸ்லாத்தை தழுவே இல்ல. ரெண்டாவது கட்டம் வருவது, ஒரு நாள் இவர் ஒரு பிரயாண கூட்டத்தோட போறாங்க, இன்னொரு யுத்தம் உடைய நியத்தும் இருக்குது, மதீனாக்கு பக்கத்தால போறாங்க, மதீனால தங்குறதுக்கு வராங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அனுமதி இல்லாம மதீனாக்கு வாராங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பகிரங்கமா எல்லாத்துக்கும் ஏலான் பண்றாங்க, அபுல் ஆஸுக்கு நான் பாதுகாப்பு தாரேன், யாரும் கைய வைக்கவான. இரண்டா காஃபிர்கள் வந்தா கொலை செஞ்சு போடுவாங்க சஹாபாக்கள். இன்னும் இஸ்லாத்தை தழுவேல். ஆனா அந்த கணவனுடைய மஹப்பத் இருக்குதே, என்ன செஞ்சிட்டு சொன்னாங்க, அபுல் ஆஸுக்கு யாரும் கைய வைக்கவானம், அவருக்கு நான் பாதுகாப்பு தாரேன் எங்கட வீட்டில் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுவ கவலை, என்னடா மகள் இப்படி செஞ்சிட்டா. நபி அவங்க சொன்னாங்க, ஜைனப் நீ பாதுகாப்பு கூட பரவாயில்ல, ஆனா அந்த மாப்பிள்ளை உனக்கு ஹராம், தவறான முறையில நடந்து கொள்ளாத. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவட ஒரே ஒரு நியத் என்ன, இவர் எப்படி சரி இஸ்லாத்துக்குள்ள எடுக்கணும், நானும் கையுட்டுட்டேன் என்றா இவர் இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டாரே. அஹ்லாக்க காட்டுறாங்க, சிஃபாத்களை காட்டுறாங்க. அபுல் ஆஸ்ட உள்ளம் மாறுது. இவர் பல காஃபிர்களுடைய பொருட்களோட வந்திருக்கிறார். என்ன செய்யறார், இதை நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்தேன் என்ன எல்லாம் எனக்கு வச்சுக்கொள்ளலாம் தான், ஆனாலும் அமானிதத்தை திருப்பி கொடுப்போம். மருவ மக்காக்கு போறார், எல்லாம் சாமான்களை திருப்பி கொடுக்கிறார். மருவ மதீனாக்கு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பெண்ணுடைய அஹ்லாக்க வச்சு அவ இஸ்லாத்துக்குள்ள வந்தார். ஆனா நாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தா உலகத்தையே பெருட்டிட்டுடுவோம். ஒரு கணவன் எப்படி டிப்ளமேட்டிக்கலி ஹேண்டில் பண்றது, அவர் எப்படி வழிக்குள்ள எடுக்கிறது பாருங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அந்த பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணினார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனைவி கணவன் தவறு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்றதை அவ படிச்சு கொள்ளணும். அதுதான் அவட சிஃபத். அவட சத்தம் மாப்பிள்ளைக்கு பார்க்க கூட கூடாது, மாப்பிள்ளையோட சண்டை பிடிக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுதான் ஒரு காட்டரபி. ஒரு காட்டரபி திருமணம் முடிச்சு முதலாவது இரவு, ஃபர்ஸ்ட் நைட், வைஃபுக்கு ஒரு ஒரு நசீஹத் ஒன்று செய்றார், ஒரு அட்வைஸ் கவிதையால தான் செய்றார். முதலாவது நசீஹத், ஹுதில் அஃப்வ மின்னி تستديمي مودتي ولا تنتقي في وقت حين أغضب خذ العفو مني. என்னையால சில தவறுகள் நடந்தா அல்லாஹ்க்காக வேண்டி என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க. பெண்களுக்கு இல்லாத ஒரு சிஃபத் தான் மாப்பிள்ளைய மன்னிக்கிறது. உலகத்தையே மன்னிச்சிடுவா சில நேரத்துக்கு, ஆனா மாப்பிள்ளைய மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிறதுண்டா விளங்கி கொள்ளுங்க, அது மன்னிக்க போனும் மறந்துடம் போனும். சில நேரத்துக்கு வாயால சொல்லுவாங்க மன்னிச்சிட்டேன் என்ன, ஆனா மறந்துட மாட்டாங்க. என்ன சரி பிரச்சனை ஒன்று வந்தா பழைய ஃபைல மறுவ எடுத்துருவாங்க, பழைய ஃபைல் மறுவ முன்னுக்கு வந்துடும். மன்னிச்சிட்டேன் என்ன அது மறந்துடும், மறுவ ஃபைல் எல்லாம் எடுக்க கூடாது. 10 வருஷம் இல்ல 100 வருஷம் போனாலும் அந்த ஃபைல் மறுவ வரக்கூடாது. ஹுதில் அஃப்வ மின்னி தஸ்ததீமி மவத்ததி. என்னையால் என்ன சரி தவறு நடந்தா அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சிடுங்க, அப்பதான் எங்கட முஹப்பத் நீடிச்சு இருக்கு.
அது மட்டும் இல்ல, வலா தன்திகி ஃபீ வக்தின் ஹீன அக்தபு, எனக்கு கோபம் வந்த நேரத்துல என்னோட பேசவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இப்ப பிரச்சனை வார இடம் எங்க தெரியுமா? மாப்பிள்ளைக்கு டெம்பர் ஆகல, அவருக்கும் டெம்பர் ஆகல. அவன் நினைக்கிற ஐ ஆல்சோ ஹேவ் தி சேம் ரைட். அவர் கத்துறார், இவரும் கத்துறார், கடைசி எங்க பேசி டிவோர்ஸ்ல தான் முடிஞ்சிடும். இது காட்டறிவுடைய நசீஹத் மட்டுமல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு நசீஹத் செஞ்சாங்க. ஹவுலா, உங்க மாப்பிள்ளை கொஞ்சம் வயசுக்கு பேய்த்துட்டார், இப்ப அவர் கொஞ்சம் கூடிய சூடாகிறார், அவர் கத்த போல நீங்க மௌனமா இருங்க, சொல் பேச்ச கேட்கல. கடைசிக்கு என்ன நடந்துட்டு, அவரும் கத்த இவவும் கத்த, கடைசிக்கு ஜாஹிலியத்துடைய தலாக்கே உண்டாகிச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெண் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்ன, மாப்புள்ள பகல பார்த்து சொல்றார், ராவா இருக்குதே, இவ ஓ என்று சொல்லட்டும், பிரச்சனையே இல்ல. பகல பார்த்து சொல்ற, ராவ பார்த்து சொல்ற, இருட்ட வெளிச்சமா இருக்குதே, இவ ஓ என்று சொல்லட்டும், பிரச்சனையே இல்ல. அதுக்கு நீங்க எகேன்ஸ்டா போனீங்க, பிரச்சனை தான் வரப்போகுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எப்போ ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கிறாங்களோ அந்த நேரத்துல பேச போனா பிரச்சனை வந்துடும். ஒரு மனிதன், ஒரு பெண் ஒரு பெரிய ஒரு ஷேக் கிட்ட போனாங்களாம். தெரிந்தானே, ஷேக்மார்கள் துவாக்கள் ஓதி தருவாங்க, தண்ணி ஓதி தருவாங்க. அந்த ஷேக் கிட்ட போயிட்டு அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, ஹசரத், இந்த நேரம் எனக்கும் மாப்பிள்ளைக்கும் சரியான பிரச்சனை ஹசரத், அவரும் கத்துற நானும் கத்துற, சரியான பிரச்சனை ஹசரத். என்ன சரி, தண்ணிவல் ஓதி தரையலாதா? ஷேக்கு விளங்கிச்சு, மாப்பிள்ள கத்துற நேரத்துல இவரும் கத்துறான். என்ன தெரியுமா செஞ்சாங்க, தண்ணி ஒன்று எடுத்துட்டு, ஒன்றுமே ஓத இல்ல, அந்த தண்ணி அப்படியே பார்த்துட்டு கொடுத்துட்டான். சொன்னாங்க, இது முபாரக்கான தண்ணி, இந்த தண்ணி என்ன செய்யணும்டா, மாப்பிள்ளையோட பிரச்சனை வர நேரத்துல மாப்பிள்ளை கத்த ஸ்டார்ட் பண்ணினா நீங்க பொட்டில தேடி எப்படி சரி தண்ணியே குடிச்சிடுங்க. ஆனா தண்ணிய புழுங்கவான வாயிலே வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அதை வெக்க 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 அதுல பரக்கத்துல அவட கோபம் வைத்திரும். என்ன சொன்ன இவ மாஷா அல்லாஹ் முபாரக்கான தண்ணி என்று எடுக்க, பிரச்சனை வார நேரத்துல இவ பாக்குற பொட்டில் எங்கன்னு தான் இப்ப பதில் கொடுக்கறல்ல, பொட்டில் எங்கன்னு தான் தேடுற, போத்தல் எங்க. இவன் பேத்து டக்குன்னு ஊத்துவா, வாய்க்குள்ள ஓப்பன் வச்சுக்குள்ள ஒன்றும் பேசுறல்ல. இவரும் பாக்குற, என்னடா நான் கத்துறேன், அவன் ஒன்னும் கத்துறா இல்ல, அவரோட டெம்பரும் குறையதான் செய்யுது. கொஞ்ச நாட்களுக்கு பின்னால வந்து ஹசரத்துக்கு சொன்னாங்க, ஹசரத் நீங்க கொடுத்த தண்ணி இருக்குது பரக்கத்தான தண்ணி ஹசரத், இப்ப சரியான முஹப்பத், எந்த பிரச்சனையும் இல்ல ஹசரத். ஹசரத் சொல்லிட்டார், மகள் நான் உங்களுக்கு தந்த தண்ணியில ஒன்றுமே ஓதியில், அது சும்மா டப் தண்ணி தான் தந்திருக்கிறேன், உங்களோட வாய மூடுறதுக்காக வேண்டிதான் அந்த முறையை நான் கையாண்டேன். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வேண்டா. ஒரு பெண் அவட ஒரு சிஃபத் என்ன, அவ கொஞ்சம் பணிவா நடந்து கொள்ளணும். எது வர காட்டியும் அந்த சிஃபத் ஒரு பெண்ணுக்கு வரலையோ, அது வர காட்டியும் குடும்ப வாழ்க்கை நடத்துறது கஷ்டம். நானும் ஆம்பளை தான், உங்களுக்கு ஏழுமெண்டா எனக்கு மேலும் வந்துச்சு, எல்லாம் பிரச்சனை தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய சிஃபத்தும் அதுதான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னah, என்னுடைய தோழர்களே, உங்களுடைய எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்பது நான் சொல்லட்டுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய குவாலிட்டிஸ் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் வதூதுல் வலூத், எந்த பெண் கணவனோட வதூத் அதிகமாக இரக்கம் வைக்கிறாங்களோ. ரெண்டாவது சொன்னாங்க அல் வலூத், எந்த பெண் அதிகமான பிள்ளைகளை சுமக்கிறதுக்கு தயாராகிறாங்களோ. மூணாவது சொன்னாங்க, இதா கதிபத் அவ் உஸிஅ இலைஹா அவ் கதிப ஜௌஜுஹா, இந்த பெண் கணவனோட கோவப்பட்ட நேரத்துல, அல்லது கணவன் மனைவியோட கோவப்பட்ட நேரத்துல, அல்லது ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய டிஸ்பியூட் ஒன்று நடக்கிற நேரத்துல, அந்த மாப்பிள்ளையோட கைய பிடிச்சி ஹாதிஹி யதி ஃபி யதிக், ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க, ஹாதிஹி யதி ஃபி யதிக், இதோ என்ன கைய உங்களோட கையோட சேர்த்துட்டேன். லா அக்தஹிலு பிகம்லின் ஹத்தா தரதா, நீங்க என்னைய பொருந்து கொள்ளும் வரை, என்னைய மன்னிக்கும் வரை, என்ற கண்களுக்கு சுருமா பூசி நிம்மதியா நான் ராவில தூங்க மாட்டேன், அல்லாஹ்க்காக வேண்டி என்னைய மன்னிச்சிடுங்க. கைய பிடிச்சி மன்னிப்பு கேட்கிற பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்பதாக சொன்னார்.
எப்படி வார்த்தைகள் என்று பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு அந்த ரசூலுடைய வாழையால எவ்வளவு முபாரக்கான வார்த்தைகளை வெளியாக்கி, மாப்பிள்ளையோட கைய பிடிச்சி நீங்க என்னைய மன்னி காட்டி நான் தூங்க மாட்டேன், அல்லாஹ்க்காக வேண்டி என்னைய மன்னிச்சிடுங்க. அது கணவன் குத்தமாக இருக்கட்டும், மனைவியுடைய குத்தமாக இருக்கட்டும், மனைவிக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ் தான் இது. ஆனா இந்த காலத்துல அப்படியா? கைய பிடிக்கிறது ஒரு பக்கம், உங்களுக்கு ஏலும் என்ன எனக்கு மேலும், எங்கட டெடாக்கு நல்ல சொத்து இருக்குது, நீங்க விட்டு போனா டெடா பார்த்து கொள்ளுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய வார்த்தைகள் அல்ல. ஹதீஸ் எப்படி சொல்லிச்சு? கைய பிடிச்சு சரி சரி மன்னிச்சு கொள்ளுவே, அதுவும் இல்ல, கைய பிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. அதுலயும் பணிவா காட்டுங்க, பெருமையா காட்டவான. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கு ஹதீஸ் படிச்சு தரக்கூடிய ஒரு முஸ்லிம் மனைவி கிட்ட இருக்க வேண்டிய சிஃபத். கணவனுக்கு முன்னால பணிவுதான். கணவனுக்கு முன்னால பணிவான முறையில் நடந்து கொள்றது, அஹ்லாக்கோட நடந்து கொள்றது, அவருடைய உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறதுக்கு என்னென்ன செய்யலுமோ அந்த அளவுக்கு செய்யறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனக்கு சரியான அமைப்புல அந்த பெண்ணுடைய பேர் ஞாபகம் இல்ல. பெரியோர் வலியுல்லா, அல்லாஹ்வுடைய பெரியோர் நேசன். அந்த பெண் இரவுடைய நேரத்துல குளிப்பா, முழு உடம்பையும் அழகான அமைப்புல வாசம் பூசிக்கொள்வா, அழகான ஆடைகள் உடுப்பா, எல்லாம் ஆபரணங்களை போடுவாங்க. கணவன் வரக்கூடிய நேரத்துல கணவனுடைய சந்தோஷமான அமைப்பில் இருப்பாங்க. கணவனுக்கு தூக்கம் பெய்துட்டா அவன் மறுவ எலும்பி எல்லாத்தையும் கழட்டிட்டு தக்பீரை கெட்டி முசல்ல தொழுது கொண்டே இருப்பான். ரெண்டுக்கும் பேலன்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு இபாதத்துல இன்பம் இருக்குதோ அதே மாதிரி கணவனுடைய மஹப்பத்தை அடைகிறது அதுவும் ஒரு பெண்ணுக்குரிய டியூட்டி தான். அவ விளங்கிக் கொள்ளணும், இதுவும் இபாதத் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்ற ஹதீஸ்ல வருவது, எந்த பெண் ஒரு இரவேல கணவனோட கோவப்பட்டு பிரிஞ்சு தூங்குறாங்களோ அந்த இரவேல அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலாயிகா மார்களுடைய சாபம் இருக்குது. நீங்க தனியா ரூம்ல படுங்க, நான் வெளியே போறேன்னு போறது இருக்குது சொல்றது லேசி. அந்த முழு இரவேலையும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு பெண்ணாக மாறுறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எனவே எந்த அளவுக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய உள்ளத்துல மஹப்பத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யறது அவக்கு வாஜிப். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள நபி அவங்க வருவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க படிப்பாங்களாம், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைருன் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ. அல்லாஹ் வானத்துல ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கெண்டே ஒரு சூரியனை தந்திருக்கிறான், அதுதான் என் மாப்பிள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷம்சி கைருன் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ. ஏண்ட சூரியன் ஏண்ட மாப்பிள்ள இருக்கிறாங்களே வானத்தில் உள்ள சூரியனை விட சிறந்தவர். மாப்பிள்ள வீட்டுக்கு வார நேரத்துல வார்த்தைகளை பாருங்க. فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. வானத்தில் உள்ள சூரியன் இருக்கிறதே அது ஃபஜ்ருக்கு பின்னாலதான் உதயமாகும், சன்ரைஸ் ஃபஜ்ருக்கு பின்னாலதான். ஆனா ஏண்ட சூரியன் மாப்பிள்ள இருக்கிறாங்களே அவர் இஷாவுக்கு பின்னாலதான் என்னின் பக்கம் உதிப்பார். ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வார நேரத்துல இந்த கவிதைகளை படிச்சு ஒரு பெண் வீட்டுக்குள்ள எடுக்கிறதாக இருந்தா அந்த ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரோட்ல போக்கல முழுமையான முறையில அழகா போற உலகத்துக்கு காட்டுறதுக்கு அது ஹராமா ஹலாலா யோசிச்சு பாருங்க. ஆனா வீட்டுல இருக்கிற நேரத்துல அவிஞ்சு இருக்கிறார். ஒரு மாப்பிள்ள வீட்டுக்கு வாராரா, செல்லணும், நீங்க செல்லிட்டு வாங்க, நான் எங்களை அலங்கரிச்சு கொள்ளணும், நீங்க வாங்க, நான் இந்த கவிதைகளை படிச்சு உங்களை உள்ள கெடுக்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்படி டாய்லெட்குள்ள போக்கல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸ், எப்படி கண்ணாடிய பாக்குற நேரத்துல அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுல்கியோ, எப்படி வீட்டால வெளியே போக்கல பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹோ, எப்படி சாப்பாடு தின்ற நேரத்துல பிஸ்மில்லாஹோ, அதே மாதிரி கணவன் வீட்டுக்குள்ள வார நேரத்துல அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த கவிதைகளை படிச்சாங்க. நாங்க எத்தனை பேர் இதை பாடமாக்கி இருக்கிறோம், எத்தனை பேர் எங்கட புள்ளைகளுக்கு படிச்சு தந்திருக்கிறோம்.
நாங்க இப்ப கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்திலேயே சொல்ற மகள் என்ன சரி நடந்தா பேப்பிடுவோம். ஆனா நாங்க இருக்கிறோம், மாப்பிள்ள சொல்றதெல்லாம் கேட்க தேவையில்லை, நாங்க இருக்கிறோம் உங்களோட. ஸ்டார்ட்டுக்கே அவ மென்டலி அப்செட் ஆக்கியாச்சு. இதுக்கு பிறகு நாங்க இல்ல, மாப்பிள்ள தான் எல்லாம். அந்த மாப்பிள்ளோட சந்தோஷத்துலதான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. எந்த தாய் இந்த காலத்துல நசிஹத் செய்யறான்? அந்த கிஃப்ட் முஸ்லிம் பிரைட் என்ற கிதாப்ல ஒரு தாய் தன்னுடைய மகளை கொடுக்கிற நேரத்துல கொடுக்க வேண்டிய நசிஹத் என்ன ஒரு 2-3 தாளுகள் எழுதியிருக்கிறார். ஒரு ஐடியல் ஒரு உம்மா கொடுக்க வேண்டிய நசிஹத் என்ன? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மாப்பிள்ள வீட்டுக்கு வார நேரத்தில் எப்படியெல்லாம் வெல்கம் பண்ணினான், அந்த வார்த்தைகள் எப்படி? அப்ப நாங்களும் யோசிக்கணும், நான் என்னுடைய ஹஸ்பண்டுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு, ஒரு உண்மையான அழகான ஒரு மனைவியாக ஆகிறதுக்கு எனக்கிட்ட என்னென்னெல்லாம் சிஃபத்துகள் இருக்கணும், எவ்வளவு சிஃபத்துகள் வர வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த கணவன் என்று வரக்கூடிய நேரத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அந்த கணவனுக்கு உதவியாக இருக்கிறது இருக்குது. அதுவும் ஒரு பெண்ணுக்கிட்ட வர வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி தான், ஒரு முக்கியமான குவாலிட்டி, ஆக முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுடைய உழைப்பை செஞ்சு கொண்டிருந்தாங்க, முழுக்க முழுக்க உதவி செஞ்சாங்க மனைவிமார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நோய் வந்துச்சு. அந்த நோயுடைய நேரத்துல உடம்பு முழுக்க முழுக்க நோய், நீண்ட வருடங்களாக இருந்துச்சு. அந்த மனைவி அந்த அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கையுடல்ல கடைசி வர காட்டி இருந்தாங்க. அல்லாஹ் அந்த மனைவியை பத்தி குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அவரோட ஒரு தவறு ஒன்று நடந்துச்சு, அல்லாஹ் அந்த தவறையும் மன்னிக்கிறார். கடைசி வரக்காட்டியும் ஹஸ்பண்ட் உதவியில இருந்தாங்க. எவ்வளவு உதவி செய்யலும் அவ்வளவு உதவி செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பைனான்சியலியும் தான் எப்ப ஒரு மனைவி வார்த்தையால வாழ்க்கையில உதவி செய்வாங்களோ அந்த நேரத்துல தான் அந்த குடும்பத்துல ஹராம் ஹலால் பேணி கொள்ளலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல பெண்கள் தன்னுடைய கணவன் வீட்டால வெளியே போகக்கூடிய நேரத்துல மனைவி புள்ளேலையும் எடுத்துக்கொண்டு கதவு கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், ஈயாக்க வகஸ்பில் ஹராம். கணவனை பார்த்து சொல்லுவாங்க, ஈயாக்க வகஸ்பில் ஹராம், உங்களுக்கு நான் ஹராமான சம்பாத்தியத்தை எச்சரிக்கின்றேன், ஹராத்தை மட்டும் சம்பாதிச்சு கொண்டு வரவானம். فإنا نصبر على الجوع ولا نصبر على النار, நாங்க பசியில இருக்கிறத சபூர் செய்வோம், ஆனா நரகத்துடைய நெருப்பைகளுக்கு சபூர் செய்யல. அப்ப கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வார்த்தையை பாருங்க, நாங்க பசியில இருக்கிறதுக்கு தயார், ஆனா ஹராத்தை மட்டும் கொண்டு வரவான. சில பெண்கள் எப்படி வீட்டுக்குள்ள மாப்பிள்ள வார நேரத்துல கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சொன்ன லிஸ்ட கூடாதீங்களா? இல்ல மறந்துட்டு, அப்ப கொஞ்சம் போறீங்களா? கதவே திறக்க இல்ல, மறுபடியும் கொஞ்சம் போறீங்களா? அது இல்லாம வரவான. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இன்னும் சில பெண்கள் ஹராமோ ஹலாலோ மாசத்துக்கு இவ்வளவு தேவைதான், நீங்க எப்படி சரி கொனாங்கோ? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எங்க போயிட்டு கொனார? ஒரு பெண் கிட்ட வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிஃபத் தான் மனைவி என்ற அடிப்படையில அவகிட்ட சிக்கனமான வாழ்க்கை வரணும். எவ்வளவு இருக்குதோ அதை வச்சு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை, சிக்கனமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ணி கொண்டு போறது, ஹஸ்பண்டுக்கு உதவியாக இருக்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு சிஃபத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்தில் இந்த சஹாபி பெண்களுக்கு படிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். கணவர்மார்கள் அவங்க தீனுடைய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு உதவியாக இருங்க, துனியாவுடைய விஷயத்துல கொஞ்சம் உதவியாக இருங்க, சிக்கனமான வாழ்க்கைய வாழுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தபரானில வரக்கூடிய ரிவாயத், ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட முகம் அப்படியே மஞ்சளித்திருந்துச்சு, எல்லோ கலர் ஆகி, உடம்புல ரத்தம் இல்ல. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, ஃபாத்திமா அவங்களோட முகம் எல்லாம் மஞ்சளித்து போய்த்திருக்குது, என்ன காரணம்? சொன்னாங்க, அலி நீங்க கேக்குற சுட்டி செல்றேன், இல்லாட்டி நான் செல்ல மாட்டேன், நீங்க கேக்குற சுட்டி செல்றேன், நான் சாப்பாடு அடிச்சு 3 நாள் ஆகுது அலி என்று சொன்ன. 3 நாள்.
அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஃபாத்திமா ஒரு வார்த்தை செல்லறிஞ்சே, நான் என்ன சரி ஏற்பாடு செஞ்சிருப்பேனே. சொன்னாங்களாம், இல்ல அலி, ஏண்ட வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னைய உங்களைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு செஞ்ச உபதேசம் என்னண்டா, அட்வைஸ் என்னண்டா, ஃபாத்திமா அலி ஏதாவது கொடுத்தா எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா அலி கிட்ட ஒன்னும் கேட்க வேணாம் என்பதா. மாப்பிள்ள என்ன சரி கொடுத்தா எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா ஒன்றும் கேட்டவரை கஷ்டப்படுத்த வேணும். அது சுட்டி நான் இப்படி இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட கேரக்டர். கணவன் கூடிய தீனுடைய விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. யார் ஈடுபட வச்சது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். சம்பாதிக்கிறதுக்கும் சரியான கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கணவனை துனியாதாரி ஆக்குறதும் ஒரு கணவனை தீன்தாரி ஆக்குறதும் மனைவி தான். அதை விளங்கிக்கணும். எப்போ ஒரு மனைவி சிக்கனமான வாழ்க்கைக்கு தயார் இல்லையோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கணவனை மோட்டிவேட் பண்ணுவாங்க, துனியா 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 சம்பாதிங்க. எப்போ ஒரு மனைவி நாங்க சிம்பிளா வாழுவோம், தீனுடைய விஷயங்களுக்கு கூட கவனம் செலுத்துவோம், அந்த கணவனை தீன்தாரியாகவும் ஆக்கலாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த விஷயம் தன்னுடைய மகளுக்கு, மகளே மாப்பிள்ளை கிட்ட ஒன்னும் கேட்க போகானம், கொடுத்தா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்? அவர் கூட தீனுடைய விஷயத்துக்கு தான் டைம் கொடுக்க போறான். சில கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் என்றா, ஹைபருடைய யுத்தம், ஹைபருடைய கோட்டை இருக்குது, அந்த கோட்டுடைய கதவை தனியா கழட்டிட்டு தனியா அதை பாவிச்சாங்க யுத்தத்துக்காக வேண்டி. கதவை அதுக்கப்புறம் தூக்கி வீசினாங்க. சில ரிவாயத் பிரகாரம் 40 பேருக்கும் அதை தூக்கி கொள்ளலாம். அப்ப உடம்புல எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவர் நாடினார் என்றா ஒரே நாள்ல 500 குடும்பங்களுக்கு சாப்பாடு தரலாம். ஆனா ஃபாத்திமாவுடைய ஹாலாத் என்ன? பசியில் இருக்கிறார். இந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி சப்போர்ட்டாக இருந்தாங்க? 2 பேரும் பிரிச்சு கொண்டாங்க. வீட்டுக்கு உள்ள வேலையை நான் செய்யறேன், வீட்டுக்கு வெளியே உள்ள வேலையை நீங்க செய்யுங்க செல்றாங்க. எனக்கும் அலிக்கும் ஒரே ஒரு போர்வதான் இருந்துச்சு, பகலுடைய நேரத்துல மிருகங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதை வைப்போம், இரவுடைய நேரத்துல நாங்க அதெல்லாம் படுத்துக் கொள்வோம். சிக்கனமான வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு பெண் கிட்ட இந்த சிக்கனம் வரணும். எப்போ ஒரு பெண் கிட்ட சரியான சிக்கனம் வர இல்லையோ, செலவழிக்கிற விஷயத்துல அவ கூட கைய நீட்டுவாவோ, அந்த நேரத்துல வாழ்க்கையில சரியான சிரமங்கள் உண்டாகும். கணவனுக்கும் தான் வாழ்க்கையில பரக்கத்தையும் அல்லாஹ் இல்லாமக்குவான். ஒரு வீட்டை பஜாராக்க மேலும், ஒரு வீட்டை மஸ்ஜிதாக்க மேலும், ஒரு கணவனை தீன்தாரியாக்க மேலும், ஒரு கணவனை துனியாதாரியாக்க மேலும் அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துல பெண்கள், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவங்க அந்த பக்குவம் தான் அந்த கணவர்மார்களையும் தீன்தாரிகளாக மாத்துச்சு. எனவே மனைவி என்று வரக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன படிச்சு தந்தாங்கன்னா, ஆரம்ப காலத்துல மனைவிமார்களுக்கு பெரிய தர்பியத் இருக்கல்ல. பாருங்க எங்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு அழகா படிச்சு தருவது. ஆரம்ப காலங்கள்ல ஹைபருடைய யுத்தத்துடைய சூரத்துல் அஹ்ஸாப் அல்லாஹ் இறக்குறான். அந்த அஹ்ஸாபுடைய யுத்தம், ஹந்தக்குடைய யுத்தத்துக்கு பின்னால் அதிகமான கனிமத் பொருட்கள் 9 மனைவிமார்களும் வந்து நபி அவங்ககிட்ட துனியாவை கேட்கிறான். ரோம்ட பெண்களை பாருங்க, பாரிசுடைய பெண்களை பாருங்க, எப்படி லக்ஷரி வாழ்க்கை வாழ்றாங்க, எங்களுக்கும் தாங்களே. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நபியு قل لأزواجك إن كنتن تريدن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, நீங்க உங்க மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க, அவங்களுக்கு துனியாதான் தேவையாக இருக்கிறதாக இருந்தால், துனியாதான் தேவையாக இருக்கிறதாக இருந்தா நீங்க கேட்கிற துனியா எல்லாம் நான் தாரன், ஆனா உங்களை நான் என்னைய விட்டும் பிரிச்சிடுவேன். நபியோடு இருக்கிறதுக்கு அழகான முறையில பிரிச்சிடுவோம்.
ஆனா அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரஹ். ஆனா அல்லாஹ், ரசூல், ஆகிரத்துல சொர்க்கம் தான் தேவையாக இருக்கிறதாக இருந்தால், ஃப இன்னல்லாஹ அஅத லில் முஹ்ஸனாத்தி மின்குன்ன அஜரன் அதீமா. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல பெரிய கூலிகளை வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப நபியா அவங்க தர்பியத் கொடுக்கறாங்க மனைவிமார்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்கே போய் சொல்றாங்க, ஆயிஷா அவசரப்படவானம், அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு ஆயத் இறக்கி இருக்கிறான், ஒண்டோ என்னைய சூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி துனியாவை சூஸ் பண்ண. சரி, நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? நீங்க முடிவு செய்ய முன்னால வாப்பா கிட்ட கொஞ்சம் மஷூரா பண்ணிக்கொள்ளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாப்போட என்ன மஷூரா பண்ண, நான் உங்களையே தான் சூஸ் பண்ணுவேன் யா ரசூலல்லாஹ், உங்களையே தான், வேறொன்றும் இல்ல. 9 மனைவிமார்களும் நபி அவங்கள சூஸ் பண்ணினாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, போக 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 இந்த மனைவிமார்கள் எவ்வளவு மாறிட்டாங்கன்னா, புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஒரு முறை நபி அவங்க 9 மனைவிமார்களுக்கும் ஒரு வருஷத்துக்குரிய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க. ப்ரொவிஷன்ஸ் நாங்க கூட கொடுத்து இல்லையா இருக்கு, 2 மாசத்துல ப்ரொவிஷன்ஸ் கொடுப்போமா ஒரே நேரத்துல, அதே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நபி அவங்க ஒரு வருஷத்துக்குரிய ப்ரொவிஷன்ஸ் இப்ப கையில கொடுத்துட்டாங்க. ஏன்? இப்ப அந்த பெண்கள் பக்குவத்தை அடைஞ்சிட்டாங்க. முந்தி கேட்டு வந்து கொடுக்கல, இப்ப நபி அவங்க கொடுத்தாங்க கையில ஒரு வருஷத்துக்குரிய ப்ரொவிஷன்ஸ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 1 நாள் 2 நாள் போக மறுவ பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க. எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டான். யார் ரசூலல்லாஹ், சிக்கனமா வாழுவோம், சதக்கா கொடுத்து ஆகிரத்துல சேர்ப்போம். வஃபாத்துடைய நேரத்துல என்ன கூட இல்ல, ஜைத்தூன் என்ன இல்ல வீட்டுல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, சிக்கனமாக வாழ்ந்து காட்டினாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு தர்பியத் பெற்றிருந்தாங்கண்டா, ஒரு நாள் நபி அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால 1,80,000 தங்க காசிகள் வருது. 180,000 கோல்ட் காயின்ஸ், சும்மா இல்ல கோல்ட் காயின்ஸ். அவன் நோம்பு பிடிச்சிருக்கிறா, பக்கத்துல வந்து வைக்கிறான். என்ன செஞ்சாங்கன்னா, உட்கார்ந்து கொண்டே இருந்தாங்க, சதகா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்ரிப் வரக்காட்டியும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இஃப்தாருடைய நேரத்துல அடிமை கிட்ட கேட்கிறாங்க, இந்த நோம்பு துறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? அவ சொல்றா, ஆயிஷா, ஒரு கோல் காயின சரி வச்சிருந்தா 1,80,000 ஒரு கோல் காயின வச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சி எடுக்க சொன்னாங்க. நான் நோம்பு பிடிச்சிருந்ததே மறந்து பேசிட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ரிவாயத்ல வருவது கொடுக்கறாங்க. அவ உடுத்துக்கொண்டிருந்த டிரெஸ் இருக்குது, அதுல ஓட்ட புழுந்து ஒரு தோல் துண்டு வச்சு பட்ச் போட்டு இருக்குது, இப்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாங்க சிம்பிளா வாழுவோம், மக்களுக்கு கொடுத்துடுவோம். யாரு செய்வோம்? நாங்க என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்டிக்கே எங்களுக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்ப்போம். தவறென்று செல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், ஒரு பெண்ணு கிட்ட சிக்கனம் வரதானோ, சிக்கனம் வரதானோ. ஒரு பெண்ணுடைய அழகா அல்ல அதுல தான் வச்சிருக்கிறான். ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழக்கூடிய நேரத்துல வர வேண்டிய சிஃபாத்கள் இதுதான். அவருடைய இபாதத், அதை பற்றி நாங்க வேறொரு நாள் பேசினோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், ஒரு கணவனுக்கு மனைவியுடைய விஷயத்துல அவகிட்ட பணிவு வரணும், அவகிட்ட அழகான பண்புகள் வரணும், அஹ்லாக் வரணும், அந்த பெண் கிட்ட சிக்கனம் வரணும். அதே மாதிரி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஃபிக்ஹுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு மனைவி கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது மனைவிக்கு வாஜிப் இல்ல. கணவனுடைய உடுப்பை அயன் பண்ணி கொடுக்கிறது வாஜிப் இல்ல. ஒரு மனைவி கணவனுடைய உடுப்பை கழுவுறது வாஜிப் இல்ல. ஒரு மனைவி அந்த கணவன் மூலமாக கிடைச்ச புள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறது வாஜிப் இல்ல. அந்த மனைவி வீட்டை சுத்தமாக்குறது வாஜிப் இல்ல. சில பெண்களுக்கு இதை சென்னோன்னு சரியான சந்தோஷம். இதுக்கு போறோம், நீங்க கழுவுங்களே பார்ப்போம், நீங்களே ஆக்கிக் கொள்ளுங்களே பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹனஃபி மத்ஹபின் பிரகாரம் it is a moral obligation. அந்த பெண்ணுக்கு it is not a legal obligation. தலாக்குக்கு போகுது கேஸ், காசி கிட்ட போயிட்டு பாருங்களே காசி சாப் என்ன உடுப்புகளை கழுவுறா இல்ல, இது ஒரு valid reason இல்ல கோர்ட்ஸ்க்கு முன்னால. ஆனா morally it is an obligation for her. ஹனஃபி மத்ஹப் பிரகாரம். ஷாஃபி மத்ஹப் பிரகாரம் morally it is not an obligation for her, it is only a sunnah for her. அவக்கு சுன்னத் மாப்பிள்ளைக்கு ஆக்கி கொடுக்கிறது.
அவக்கு சுன்னத்து மாப்பிள்ளையோட உடுப்பு கழுவி கொடுக்கிறது, அவக்கு சுன்னத்து மாப்பிள்ளைக்கு உடுப்பு அயன் பண்ணி கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, சுன்னத்து தானே என்று விட்டா மாப்பிள்ளைக்கு ஒன்றும் செய்யல. ஆனா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு சாலிஹான பெண்ணுடைய நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் எங்களுக்கு தந்த மார்க்கம் இருக்குது, இது பேலன்ஸ். சும்மா சரி ஆக்குறது வாஜிப் என்று இருந்துச்சேண்டா எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா அந்த பெண்ணுக்கு. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுறது வாஜிப். ஒரு நாள் 5 நேரம் தொழுறது வாஜிப். அதே மாதிரி 3 நேரம் ஆக்குறது வாஜிபாக இருந்தா அந்த பெண்ணுடைய ஹாலாத் என்ன? பிரெக்னன்சிலும் ஆக்கணும், தலைவலி வந்தாலும் ஆக்கணும். ஏன் மாப்பிள்ளைக்கு ஆக்கி கொடுக்கிறது வாஜிப். அல்லாஹ் அப்படி யாரையும் சிரமப்படுத்தல, அல்லாஹ் அதை சுன்னத்தாக வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்கட மாப்பிள்ளமார்களுக்கும் கிடைச்சா சான்ஸ் வாஜிபாக இருந்தா காலையில ஒரு ரெசிபியை கேட்பார், மாலையில இன்னொரு ரெசிபியை கேட்பார். எனவே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மார்க்கம் இருக்குது, எவ்வளவு பேலன்ஸ் பாருங்க. ஒரு சாலிஹான பெண் கிட்ட வர வேண்டிய சிஃபத் என்ன தெரியுமா? உண்மைக்குமே அவருக்கு வாஜிப் இல்ல, ஆக்குறது வாஜிப் இல்ல, உடுப்பு கழுவுறது வாஜிப் இல்ல. ஆனா சாலிஹான பெண்ணுடைய அடையாளம் என்ன? அவ விளங்குறா, மாப்பிள்ளட மஹப்பத்துல தான், மாப்பிள்ளட பொருத்தத்துல தான் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். எனக்கு ஆக்குறது வாஜிப் இல்ல, ஆனா நான் இண்டல இருந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்பேன், உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு ரெசிபிய தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்கி தாரேன். உங்களோட மஹப்பத்துல தான் அல்லாஹ்ட சொர்க்கம் எனக்கு இருக்குது. இதுதான் சாலிஹான பெண்ணுடைய அடையாளம். அல்லாஹ் ஆப்ஷனலாக வச்சிருக்கிறான். 7 மெண்டா சொர்க்கத்தை சம்பாதிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்கள், எனவே ஒரு சாலிஹான பெண் என்ன தெரியுமா சொல்லுவா? இதுக்கு போறோம் நீங்க ஆக்குங்களே பார்ப்போம் என்றதல்ல, இதுக்கு போறோம் உங்களுக்கு தேவையான வேண்டியதை செல்லுங்க, நான் அதை செஞ்சு தாரத்துக்கு தயார். உங்களோட மஹப்பத்துல தான் அல்லாஹ்ட மஹப்பத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு நாள் காலையில கடினமான காய்ச்சல். அந்த கடினமான காய்ச்சல்ல காலையில எழும்புறாங்க, தஹஜ்ஜுத் தொழுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆக்குறது ஃபர்ல் இல்லதான். காலையில எழும்புறாங்க, தஹஜ்ஜுத் தொழுறாங்க. ஃபஜ்ருடைய அதான் சொல்லக்கூடிய நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய கடமைகளை அந்த பெண்மணி முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜிதால வாராங்க. பாக்குற நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மாவு அரைச்சு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமான வேலை, அதுவும் கடினமான காய்ச்சல்ல. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்டவனே கேட்டாங்க, ஃபாத்திமா என்ன இது, இவ்வளவு கடினமான காய்ச்சல்ல எனக்காக வேண்டியே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சொன்னாங்க, அலி அப்படி இல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யற நேரத்துல, கணவனுக்கு ஹிதுமத் செய்யற நேரத்துல அல்லாஹ் நோயை லேசாக்குவான், அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் என்று சொல்றான். அதுக்கு பிறகு பாவிக்கிற வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யற நேரத்துல, கணவனுடைய ஹிதுமத்துகளை பணிவிடைகளை செய்யற நேரத்துல அல்லாஹ் எனக்கு மௌத்த தந்தாலும் என்ன, அதை போல ஒரு சிறந்த மௌத் இருக்குமா என்று கேட்கிறேன். இதுதான் சாலிஹான பெண்ணுடைய அடையாளம். இதுக்கு போறோம் நீங்க ஆக்கங்களே பார்ப்போம் என்றது அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுக்கு போறோம் உங்களுக்காக வேண்டி வாழ்க்கையை தாரத்துக்கு நான் தயார் என்ன சொல்றேன். அந்த கணவனோட வாழ்ற நேரத்துல வார கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு போறது ஒரு பெண். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, அவட அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே போறான், அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே. எனவே தீன் உண்டாகிறதுக்கு என்ன முயற்சிகள் செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அது வேறொரு டாபிக்ல நாங்க பெண்களுடைய தலையங்கத்துக்கு கீழே பிள்ளையில எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு நாள்ல பேசுவோம். ஒரு கணவன் என்று வந்தா அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு கண்ணியம் உள்ளத்தில் இருக்கணும். அந்த கணவனுடைய ஹக்குகள் பேண்ட விஷயத்துல அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொர்க்கத்துடைய தலைவியா இல்லையா? சொர்க்கத்துல எல்லாம் பெண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமாவுடைய குவாலிட்டிஸ பாருங்க. இபாதத்துடைய விஷயத்துல வருவது, அவ தக்பீர கெட்டினா சலாம் கொடுக்க காட்டியும் அழுந்து கொண்டே இருப்பான். மாப்பிள்ளைக்கு ஹிதுமத் செய்யற விஷயத்துல நான் சொன்னேன் இப்ப சம்பவம், மாப்பிள்ளைக்கு ஹிதுமத் செய்யக்குள்ள நான் மவுத்தாகினா என்ன அவ்வளவு சிறந்த ஒரு மவுத் இருக்குதா என்று கேட்கிறான். சிக்கனமான வாழ்க்கையுடைய விஷயத்துல பாருங்க, தபரானியுடைய ரிவாயத், பசியில இருக்கிறீங்க ஏன் சொல்லல ஃபாத்திமா, இல்ல இந்த வாப்பா எனக்கு நசீஹத் செஞ்சிருக்கிறா. என்ன நசீஹத், என்ன நசீஹத் சொன்னாங்க, அலி கிட்ட ஒன்றும் கேட்கவானம், என்ன சரி கொடுத்தா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எவ்வளவு சிக்கனம். வீட்டில் எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு போர்வைதான் இருக்குது. பகல் நேரத்துல சாப்பாடு அதுல வைப்போம், இரவுடைய நேரத்துல அதுல நாங்க படுத்துக் கொள்வோம். ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கடினமான காய்ச்சல். நபி அவங்களுக்கு கேள்விப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைனோட தட்டுறாங்க கதவை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா திறக்கறாங்க. இல்ல சொல்லாங்க, நான் வாப்பா வந்திருக்கிறேன். சொல்றாங்க, மா அஜிது மா அஸ்துரு பிஹா வஜிஹி யா ரசூலல்லாஹ், என்ன முகத்தை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடை என்ன வீட்டுக்குள்ள இல்ல யா ரசூலல்லாஹ். இம்ரான் இப்னு ஹுசைன் அவங்களோட வந்திருக்கிறாங்க, எப்படி கதவை திறக்கிறது யா ரசூலல்லாஹ்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபியாங்க போர்வை அப்படி உள்ளுக்கால போடுறாங்க. உள்ளுக்கு பேய்த்து விசாரிக்கிறாங்க. சொன்னாங்க, ஹசனுக்கு சோமில்ல, ஹுசைனுக்கு சோமில்ல, அலி எங்க? அலி பேய்த்துட்டாரு யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில. இந்த நேரத்துல நபி அவங்க என்ன சொல்றாங்க, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, ஏ ஃபாத்திமா, சொர்க்கத்துல எல்லாம் பெண்களுக்கு தலைவியாக அல்லாஹ் அவளை தான் ஆக்கியிருக்கிறான். இவ்வளோ சிக்கனமான வாழ்க்கை, இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்லாம மாப்பிள்ளைய பத்தி நலவு பேசுறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல தலைவி பட்டத்தை தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட ஒரு மனைவி கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிஃபத் தான் வெக்கம். தாரீஹு மக்கா என்ற கிதாப்ல வருவது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு வெக்கம் உள்ள பெண் என்றா, ஒரு நாள் யோசிச்சு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, ஃபாத்திமா ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொன்னாங்க, இல்ல, நான் மௌத்தாகினா என்ற ஜனாசாவை ஆண்களோட ஜனாசாவை போல கொண்டு போவாங்களோ தெரியாதே. மக்கா மதீனாக்கு போனவங்களுக்கு தெரியும், கஃனால சுத்துவாங்க, பெட்டுக்கு மேல வச்சு கொண்டு போவாங்க, 4 பேர் தூக்கி கொண்டு. வெளியால பார்த்தா உடம்புட ஷேப் எல்லாம் விளங்கும். இந்த பெண்ணுக்கு இருந்த வெக்கத்தை பாருங்க, தன்னுடைய அழக மாப்பிளைக்கு மட்டும்தான் காட்டுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு வெக்கம் உள்ள பெண் என்றதை பாருங்க. சொல்றாங்க, ஏண்ட ஜனாஸா அப்படி கொண்டு போனா என் உடம்புட ஷேப் விளங்கும். நான் இப்ப முழுமையான முறையில் என்னை மறைச்சிருக்கிறேன், அந்த நேரத்தில் என் உடம்புட ஷேப் விளங்கும், கஃபண்ட கலர் விளங்கும். வெக்கம் உண்டாகுமா இல்லையா? மௌத்துக்கு பின்னால நடக்கிற விஷயத்தை இப்ப யோசிக்கிறான். அஸ்மா பின்த் உமைஸ் சொல்றாங்க, ஃபாத்திமா, நாங்க அபிசினியாக்கு ஹிஜ்ரத் போன நேரத்துல அந்த மக்களோட வேற சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. ஈச்சப்பழம் கொப்புகளை வச்சு இலைகளால மறைச்சிடுவாங்க. இத சென்னோரனே வசியத் செய்யறாங்க, அஸ்மா உங்களுக்கு பொறுப்பு, நான் மௌத்தாகின என்ற ஜனாஸா இப்படிதான் போகணும் என்று சொல்லி வரலாறுல எழுதுறாங்க. முதலாவது ஸ்ரீலங்கால சந்தாக்க பார்த்திருப்பீங்களே, மஸ்ஜித்ல சந்தாக் சொந்துக்கு இருக்குது. இந்த அமைப்புல போன முதலாவது ஜனாசா தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட ஜனாசா. ஏன் அவகிட்ட இருந்த வெக்கம் இவ்வளவு பெரிய வெக்கமாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவ்வளவு மட்டுமா, குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 24 வயது வரக்காட்டியும் தான் இருந்தாங்க. அந்த 24 இயர்ஸ்ல ஒரு சாலிஹான பெண், ஒரு கணவனுக்கு சாலிஹான மனைவியாக இருந்தாங்க. வாப்பக்கு வழிபடக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு மகளாக இருந்தாங்க. ஹசன் ஹுசைனுக்கு ஒரு சாலிஹான தாயாக இருந்தாங்க. கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. சிக்கனமான வாழ்க்கை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. வெக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. தியாகம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. ஹபீப் வஃபாத் ஆகினது இருக்குதே, ஃபாத்திமாவுக்கு தாங்க இல்லாம போயிடுச்சு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அடக்கிட்டு வராங்க, கேக்குறாங்க, அதாபத் அன்ஃபுஸகும் அன் தஃபன்தும் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم ரஜஅதும். ஏ அனஸ், அந்த நபிய கபருக்குள்ள போட்டு மண்ணை போடுறதுக்கு உங்களுக்கு உள்ளம் எப்படி தைரியம் கொடுத்துட்டு என்னையால நபியாவோட வஃபாத்தை தாங்கிக் கொள்ளலாதே? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட கபர் கிட்ட போறாங்க. அந்த கபருடைய மண்ணை எடுத்துட்டு நுகர்ந்துட்டு சொல்றாங்க, மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சுப்பத் அலைய மஸாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா.
சொல்றாங்க மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன கபருடைய மண்ணை நுகர்ந்ததுக்கு பின்னால என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்ன, அதை நான் கஷ்டமாக எடுக்க மாட்டேன். ஏன், எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்தா ஆறுதல் சொல்றதுக்கு இருந்த ஒரே ஒரு மனிதன், அவரும் கபருக்கு போய்த்துட்டார். இதுக்கு போற என்ன கஷ்டம் வர இருக்குது. சொல்றாங்க சுப்பத் அலைய மஸாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி சிர்ன லயாலியா. சொல்றாங்க என்ன வாழ்க்கையில எனக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் கொட்டப்பட்டுச்சு, வந்துச்சு என்று சொல்லல. அந்த கஷ்டங்கள் சூரியனுக்கு வந்துச்சேண்டா சூரியன் ஒளியே மங்கி பெய்திடும், அவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு வந்துச்சு. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா மாப்பிள்ளையோட தோளுக்கு தோல் கொடுத்து வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சொர்க்கத்துடைய தலைவியாக மாத்திட்டான், சொர்க்கத்துடைய தலைவி. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள், எனவே ஒரு ஐடியல் வைஃபாக இருக்கிற நேரத்தில், ஐடியல் முஸ்லிமாவாக இருக்கிற நேரத்தில் எவ்வளவு குவாலிட்டிஸ் வர வேண்டியதாக. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவனோட சிக்கனம் எப்படி இருந்துச்சு, அவனோட இபாதத் எப்படி இருந்துச்சு, அவனோட குவாலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, அவனோட சிக்கனம் எப்படி இருந்துச்சு, இந்த எல்லாமே நாங்க பார்க்கணும். அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒரு பெண் என்று வரக்கூடிய நேரத்தில் அவ கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் அந்த குடும்பத்துல பிரிவுகள் இருந்தாலும் அந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக ஆகணும். பொதுவாக உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுலயும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியும் சில நேரத்துக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது. மகனை கொடுத்ததுக்கு அப்புறம் மாமிக்கு பயம், உம்மக்கு பயம். என்ன, இப்ப இவ்வளோ காலம் எனக்கு காட்டின முஹப்பத்தை அப்படியே பொண்டாட்டிக்கு போகுதே, இருக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளை, கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு பெண் குடும்பத்துக்குள்ள வந்தோடனே இவ்வளவு காலம் இவர் சம்பளம் எடுத்தோடனே என்ன தெரியுமா செஞ்சாரு, பேய்த்து உம்மட கையில கொடுக்கிற, உம்மா என்ன சம்பளம். இப்ப என்ன நடந்துச்சு, செப்டம்பர்ல கல்யாணம் நடந்துட்டு இப்ப சம்பளம் உம்மட கைக்கு வருவது இல்லை. இப்ப எங்க போகுது, மனைவிட கையில போகுது. இப்பதான் ஃபியூஸ் போறதுக்கு ஆரம்பிக்கிற கட்டம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களை, கிதாப்ல எவ்வளவு அழகா இருந்தாங்கன்னா, ஒரு பெண் அவ திருமணம் முடிச்சதுக்கு பின்னால அவ எவ்வளவு டிப்ளோமேட்டிக்கலி இந்த இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணணும் என்றா, அவகிட்ட ஒரு திறமை இருக்கணும் மாமிய கைக்குள்ள போடுறதுக்கு. என்ன சொல்லணும், எனக்கு நீங்க சல்லிய தாரீங்க, சம்பளத்தை தாரீங்க, இல்ல முந்தி கொடுத்த மாதிரி உம்மக்கே கொடுங்களே, உம்மாவே மெயின்டைன் பண்ணட்டுமே, வார்த்தைகளால சரி, உண்மைக்குமே இல்லாட்டி வார்த்தைகளால சரி, என்ன சரி வந்தாலும் உம்மக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறது. கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, மாப்பிள்ளையோட வாகனத்துல போற நேரத்துல எந்த நேரம் நீங்க முன்னுக்கு போகவான மாப்பிள்ளைக்கு பக்கத்துல, சில நேரத்துக்கு மாமிக்கு சொல்லுங்க, மாமி நீங்க முன்னுக்கு போங்க, உங்களோட மகன் நீங்க மகனோட முன்னுக்கு போங்க, நான் இன்றைக்கு பின்னுக்கு போறேன். இந்த அளவுக்கு உங்களோட அஹ்லாக்க உங்களோட மாமிக்கு காட்டுங்க என்பதாக கிதாப்ல வந்திருக்கு. என்ன பிரச்சனை வார இடங்களே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரி, இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒற்றுமை உண்டாக்குறது, அதே மாதிரி ஒரு மனைவி விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த காலத்துல குடும்பங்கள்ல பிரச்சனை வார இன்னொரு இடம் என்ன, மாப்பிள்ளை இப்ப உம்மக்கு வாப்பாக்கு செலவழிக்கிறது இவக்கு இப்ப ஜீர்ணிக்குது இல்ல. இந்த நேரம் இனி உங்களுக்கு உம்மா வாப்பா தானே, உம்மா தான், எனவே உம்மக்கே செஞ்சு கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, ஃபிக்ஹ விளங்கிக் கொள்ளுங்க. ஃபிக்ஹ அல்லாஹ் எங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுக்கு படிச்சு தந்திருக்கிறானோ ஹலாலான முறையில, செலவழிக்கிறதுக்கும் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறான். எங்கேக்கு முதலாவது செலவழிக்கணும் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் இருக்குதோ அதுல ஃபர்ஸ்டுக்கு அவர் செலவழிக்கணும் தனக்காக வேண்டி. ரெண்டாவது அவர் செலவழிக்கணும் என்ன, அவருடைய தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு. ரெண்டாவது அவர் செலவழிக்கணும் அவருடைய மனைவிக்காக வேண்டி. மூணாவது செலவழிக்கணும் யாருக்காக வேண்டி சொல்லுங்க பாப்போம், புள்ளைகளுக்காக வேண்டி. அப்படியா? மூணாவது செலவழிக்கணும் புள்ளைகளுக்காக வேண்டி அல்ல, மூணாவது செலவழிக்கணும் கணவண்ட உம்மா வாப்பாக்காக வேண்டி. நாலாவது செலவழிக்கணும் யாருக்காக வேண்டி, புள்ளைகளுக்காக வேண்டி. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு பெண்ணுக்கு செலவழிக்கிறதுல அந்த ஃபிக்ஹ் எங்களுக்கு படிச்சு தருவது என்னன்னா, ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பளம் கிடைக்குது, சரி வீட்டு செலவுகள் மனைவியுடைய செலவுக்கு ஒரு 20,000 ரூபாய் போகுதா,
புள்ளேல்ட செலவுக்கு முன்னால உம்மா வாப்பாக்கு என்ன சரி செலவு இருக்குதா என்று பாப்பாரு, அதை முடிச்சிட்டு தான் புள்ளேல்ட செலவுக்கு போவாரு. ஆனா இப்ப பிரச்சனை வார இடம் என்ன, புள்ளேலுக்கு இவ்வளவு இருக்குது, புள்ளேலுக்கு அவ்வளவு இருக்குது, புள்ளே நீங்க உம்மா உம்மா உம்மென்றது அவங்களுக்கு எந்த இன்கமும் இல்லாத நேரத்துல இவர்கிட்ட தான் பொறுப்பு. விளங்கி கொள்ளுங்கோ ஏ பெண்களே, உங்களோட சொர்க்கம் இருக்குது மாப்பிள்ளையோட காலுக்கு கீழே. ஆனா மாப்பிள்ளையோட சொர்க்கம் உங்களோட காலுக்கு கீழே இல்ல, அவரோட உம்மா மாப்பிள்ளை காலுக்கு கீழே தான் இருக்குது. எனவே அந்த கணவன் சொர்க்கம் போறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதாக இருந்தா ஒரு பேலன்ஸ மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாமே புழுங்கி கொள்றது சிஃபத் அல்ல. உங்களோட உம்மா வாப்பாவும் பார்த்துக்கொள்ளுங்க. எப்ப நீங்க அப்படி பேசுவீங்களோ அந்த பெண்ணுடைய உம்மா வாப்பாவையும் மாப்பிள்ள பாப்பார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், ஒரு பெண் கிட்ட இவ்வளவு அழகான சிஃபாத்துகள் வரணும். அவ ஃபிக்ஹையும் விளங்கி கொள்ளணும். ஃபிக்ஹ விளங்கி கொள்ளணும். ஏண்ட புள்ளைகளுக்கு முன்னால் அவர் உம்மா வாப்பாக செலவழிக்கிறது அவருக்கு வாஜிப். எனவே எனக்கு ஒரு ஷல்வார் இருக்குது, ஒரு 2 ஷல்வார் இருக்குது, மாஷா அல்லாஹ் எனக்கு போதும். இப்ப புள்ளேல்ட ட்ரெஸ் வாங்குறதுக்கு முன்னால உம்மா வாப்பாக்கு இன்கம் இல்லாட்டி அந்த உம்மா வாப்பாக்கு வாங்கி கொடுக்கிறது அவருக்கு வாஜிப். அதுக்கு பிறகுதான் புள்ளேலுக்கு வாங்கி கொடுக்கிறது வாஜிப். இதுதான் எங்களுக்கு ஃபிக்ஹ் செலவழிக்கிற தர்த்தீப காட்டிருக்கிறது. எனவே இது எல்லாமே தெரியாம, ஷரியத்தை தெரியாம, விளப்பம் இல்லாம திருமணம் முடிச்சா அவ சில நேரத்துக்கு ஹைலி குவாலிஃபைடு விமென். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களை, கசப்பான ஒரு உண்மையை சொல்றேன். ஸ்ரீலங்கால நாங்க பயான் செய்யறோம், ஜம்மியத்துல் உலமாவோட தொடர்பு இருக்குது, காசிமார்களோட தொடர்பு இருக்குது, ரெஜிஸ்டார்மார்களோட தொடர்பு இருக்குது. எங்களுக்கு வார உறுதியான செய்தி என்ன தெரியுமா? தலாக் கூடியாக நிகழ்றது இந்த ப்ரொஃபஷனலி நல்ல படிச்ச பெண்கள் கிட்டால் என்ன சொல்றான். ஏன் அவட கெப்பாசிட்டிக்கு மாப்பிள்ள எஜுகேட்டட் போதா, அவர் எனக்கு செலவழிக்கிறது போதா, இவ பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பா, அவ டாக்டரேட் முடிச்சிருப்பா. ஆனா மாப்பிள்ளையோட எப்படி பேசணும் என்றது தெரியாட்டி தலாக்ல தான் பேச முடியும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கனடால வாழ்ந்தாலும் சரி, உலகத்துல எங்க போய்த்து வாழ்ந்தாலும் சரி, ஒரு பெண்ணை வளர்க்கிற நேரத்துல, ஒரு பொம்பளை புள்ளைய வளர்க்கிற நேரத்துல அந்த பொம்பளை புள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் வளர்க்குங்க. கஷ்டங்கள் சிரமங்களுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது, பைனான்சியல் கிரைசிஸ் வந்து எப்படி முகம் கொடுக்கிறது, மாப்பிள்ளைக்கு எப்படி ஹிதமத் செய்யறது, வீட்டை எப்படி சுத்தமாக்குறது, அழகான முறையில ஆக்கி கொடுக்கிறது எப்படி, மாப்பிள்ளைக்கு இரக்கம் காட்டுறது எப்படி, மாப்பிள்ளையோட அழகான முறையில வாழ்க்கையை கொண்டு போறது எப்படி, கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறது எப்படி, ஃபேமிலியுடைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது எப்படி. வெறுமனே ஸ்கூல்ல போனா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஓ லெவலோ ஏ லெவலோ யூனிவர்சிட்டியிலோ எங்கேயும் இந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்காது. இஸ்லாமிய வாழ்க்கையில மட்டும்தான் கிடைக்கும். எனவே இஸ்லாத்தை நாங்க சரியான முறையில படிக்கலாட்டி, she doesn't know how to be a wife, a good wife to a husband, how to be an ideal mother to a child. அவருக்கு தெரியா எங்க யூனிவர்சிட்டியில எந்த கோர்ஸ்ல வரப்போகுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சொல்ல படத்துல பார்த்து திருந்தேலுமா? உலகத்துல ஸ்ரீலங்கால உள்ள பிரச்சனை எல்லாம் தமிழ் படம் பாக்குறேன், டெலிடிராமா பாக்குறேன். என்ன சரி பிரச்சனை வந்தா அந்த படத்துல அந்த ஃபேமிலி இஷ்யூ இப்படிதான் ஹேண்டில் பண்ணினாங்களே, அந்த படத்தை பார்த்து எங்கட ஃபேமிலி எப்படி நாங்க இஷ்யூ சால்வ் பண்ண போறோம். எனவே நபியுடைய வாழ்க்கையை பாருங்க, சஹாபி பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்க. எப்படி இன்றைக்கு நாங்க ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொன்னோமோ, இதை விட அதிகமான விஷயங்கள் கணவனுடைய விஷயத்துல வருவது. அது சுட்டி இன்னைக்கு வந்த ஆண்கள் எல்லாம் கட்டாயம் நாளைக்கு வந்துடுங்க. இல்லாட்டி இன்னைக்கு போய்த்து கிடைச்சா பௌரு நிறைய என்று கேட்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு பௌரு நிறைய கிடைக்கதான் போகுது. இல்லைங்கசா? எனவே அது சுட்டி ஆக முக்கியம் என்ன, 2 பேரும் 2 பேருடைய ஹக்குகளை விளங்கிக் கொள்ளணும். 2 பேரும் தெரிஞ்சு கொள்ளணும் எனக்குரிய வேலை என்ன, நான் எப்படி செஞ்சு கொள்ளணும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்